கார் வாஷ்ல ஒரு 40 மாடலுக்கு மேல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். ஹைட்ராலிக் ஸ்டீல் பிரேடட் ஹோஸ் கொடுத்து ஸ்டார்டிங் நம்மகிட்ட 5 இருந்து கொடுத்துருக்கு. EF-S6 ன்னு சொல்ற மாடல் 135 பார் பிரஷர் 1700 வாட்ஸ்ல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். 2 மணி நேரம் நீங்க என்ன வாஷ் பண்ண முடியுமோ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 150 பார் பிரஷர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு டிஃபரண்ட் பார்த்தா ஒரு 400 தான் டிஃபரண்ட். பிரஷர் அட்ஜஸ்ட்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 8000 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். EF-S9K ன்னு சொல்லிட்டு இந்த பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளே இதுல நீங்க பிரஷர் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். இந்த மாடல்ல உங்களுக்கு பிரஷர் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 1000 ரேஞ்சில் இந்த மாடல் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். 165 பார் பிரஷர்ல ஒரு 3-4 ஹவர் யூஸ் பண்ணா கூட ஒண்ணுமே ஆகாது. 10500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ராலி டைப் மிஷின் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். 150 பார் பிரஷர், இது 165 பார் பிரஷர், 3 HP மிஷினுங்க. ஒரு 6 ஹவர் 7 ஹவர் கூட ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 40000 ரேஞ்சில ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் ஃபேஸ்ல 4 HP ஒரு 51000 ரேஞ்சில வரல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். நம்ம ஸ்வாட் அசோசியேட் எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட் சார் நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் தமிழ்நாட்டுல 2 இடத்துல நம்ம லொகேட் ஆயிருக்கு. சேலம் அண்ட் ஈரோடு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஈரோட்ல இருக்கோம். ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெருந்துறை போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பழையபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு 200 மீட்டர் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. சோ நம்மளுடைய சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ணபுரி, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சொர்ணபுரி சேலம் கேஸ்டல் ஹோட்டல் இருக்கு. அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ராதை ஹாஸ்பிடல், அது ஒட்ட மாதிரி நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. ஓகே சார். தொடர்ந்து உங்க வீடியோ எல்லாம் நாங்க போட்டு விட்டுருவோம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷ்ல நிறைய மாடல் இப்ப கொண்டு வந்திருக்கதா சொல்லிருந்தீங்க. எந்த மாதிரியான மாடல் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? கார் வாஷ்ல ஒரு 40 மாடலுக்கு மேல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப டொமஸ்டிக்லயே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 15-16 மாடல் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கார் 2 வீலர் வாஷ் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மள பண்ணணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு காலேஜ் ஸ்கூல் வச்சிருக்கவங்க அந்த பஸ் வேன் ஒரு ஸ்டாஃப் அண்ட் கிளீன் பண்றதுக்காக கேட்டு இருக்காங்க. சோ அது இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க வால் செவர் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்காக அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும். சோ அதுமே தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வெண்பன்றி பண்ணைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, பண்ணை எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு பெரிய பெரிய ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த கிரிட் எல்லாம் ஃபுல்லா செப்பரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பஞ்சு போய் ஃபுல்லா அடைச்சிரும். சோ அந்த ஃபுல்லா கிரிட் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிளீனிங்காக ஃபுல்லா யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 1.5 HP ஸ்டார்ட் பண்ணி சோ மேக்ஸிமம் 10 HP வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள ஃபுல்லா கிட்டத்தட்ட நியர்லி 500 பார் பிரஷர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா தயாரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ நான் கேட்ட மாதிரி தான், நான் மட்டும் இல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன கேக்குறாங்க போல, இப்ப கார் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்டே இருக்கு, மத்த இடத்துல இருக்கு, அவங்களுக்கு உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் வெளியில கிடைக்கிற எல்லாமே ஃபுல்லா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் ஃபுல்லா பம்ப்ஸ் பண்றாங்க, இம்போர்ட்டட் மோட்டர்ஸ் பண்றாங்க. சோ அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் வைண்டிங் தான் இருக்கும். அது வர அக்சசரிஸ் எல்லாமே ஒரு லோ குவாலிட்டி மீன்ஸ் என்னன்னா இப்ப சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா டியூப் எல்லாம் அதிகம் பார்த்தா நிறைய எங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டியூப் சீக்கிரம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி இதுல வந்து நைலான் டியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைம் 5 டைம் யூஸ் பண்றப்ப எனக்கு அங்கேயும் இடிச்சாங்களோ ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், தெரியாம பிடிச்சி இழுத்துறாங்க அந்த இடம் மடிஞ்சிரும். சோ மடிஞ்சிருச்சா அந்த இடம் ஹோல்ஸ் விழுந்துரும். ஏன்னா உங்களுக்கு பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா மினிமமே அவங்க பண்றது ஒரு 60 பார் 70 பார் ஒரு 200-220 பார் சொல்ல போய் சொல்லி கொடுத்தாலுமே அந்த 60-70 பாரே தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்காது. சோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மிஷின்ல எல்லா மாடல்ஸும் கொடுக்கிறது எல்லாமே ஹைட்ராலிக் ஸ்டீல் பிரேடட் ஹோஸ் கொடுத்துருக்கோம். இதுவே நல்ல ஹெவியா இருக்கு. ஸ்டீல் பிரேடட் உள்ள வந்து ஸ்டீல் பிளேட்டிங் பண்ணிருக்குங்க. ஓகே. சோ ஸ்டீல் பிரேடட் ஹோஸ் இப்போ லைஃப் ஃபுல்லா வரும். இதுலயே 2-3 குவாலிட்டி கூட ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 HP வரைக்கும், அதாவது உங்களுக்கு டொமஸ்டிக் ரேஞ்சுக்கு ஒரு மாடல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு மேல கமர்ஷியலா யூஸ் பண்றவங்களுக்கு அதுல 5 HP மேல 3 ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி ட்ரிபிள் பிளேட்டட் ஹோஸ் எல்லாமே ஃபுல்லா கொடுத்து. ஏன்னா அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 50-60,000 மேல வருதுங்கறப்ப அந்த ஹோஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7,000 ரூபாய் கிட்ட வந்துரும். அந்த அளவுக்கு நல்ல ஹெவியா இருந்தா லைஃப் வரும். ஓகே. ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து நம்ம கிட்ட? ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 5-3 இருந்து கொடுத்துட்டு 5-3 நார்மலா வீட்ல ஒரு 2 வீலர் சும்மா ஒரு சின்னதா ஒரு கார் மட்டும் வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நைலான் ஹோஸ் அவங்க எதிர்பார்க்கறப்ப இந்த மாதிரி நைலான் ஹோஸ் போட்டே இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி 5-3 ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலா வீட்டுக்கு டொமஸ்டிக் ரொம்ப வருஷம் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த EF-S6 ன்னு சொல்ற மாடல். இது வந்து உங்களுக்கு 135 பார் பிரஷர், அதாவது ரியல் நான் சொல்றது எல்லாமே ரியல் பார் பிரஷரோட கொடுத்துருக்கோம். 135 பார் பிரஷர் 1700 வாட்ஸ்ல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மணி நேரம் நீங்க கண்டினியூவா நான் ஸ்டாப் அடிச்சா கூட உங்களுக்கு அந்த பார் பிரஷர் வந்துட்டு இருக்கும். எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் கோர் லென்த்ல இருந்து பிரஷர்ல இருந்து எல்லாமே கூட்டி இருக்கும். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம் சார்? இது நார்மலா வீட்ல 2-3 கார் வச்சிருக்கவங்க, 2-3 2 வீலர் வச்சிருக்கவங்க, மொட்டை மாடி டெரஸ் கிளீன் பண்றது, சோலார் பேனல் வச்சிருக்கவங்க சோலார் பேனல் கிளீன் பண்றதுக்காகவும், வீட்லயே வந்து ஒரு 3-4 மாடுகள்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க சும்மா பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறவங்க. சோ அந்த மாதிரி வீடு ஒரு சாதாரணமா ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்ட வீடுகளுக்கு தேவையானது எல்லாமே ஃபுல்லா இந்த ஒரு மாடல் இருந்தாவே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் நீங்க என்ன வாஷ் பண்ண முடியுமோ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் ஹெவி, ஆல்ரெடி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 நம்ம வந்து கார் வாஷர் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணவங்க போர் அடிச்சு போய் இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஹெவியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 150 பார் பிரஷர்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுக்கு டிஃபரெண்ட் பார்த்தா இது 6600, இதுக்கு டிஃபரெண்ட் பார்த்தா ஒரு 400 தான் டிஃபரெண்ட் வரும். இது 7000 வரும், 6950 வரும். அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லா 7 மீட்டர் ஹைட்ராலிக் ஹோஸ், கன்னு பிளஸ் ஃபோம் கேன், எக்ஸ்டென்ஷன் ராடு பிளஸ் இன்லெட்டுக்கு உண்டான ஹோஸ்,
அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் லென்த் கொஞ்சம் காப்பர் கோர் லென்த் அதிகம், பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு ரோட்டர் லென்த் அதிகம், ப்ரெஷர் உங்களுக்கு ஹெவியா இருக்கும். அதோட உங்களுக்கு வெயிட்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா ஹெவியா இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு 6600 கொடுக்குறது 7 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வாட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 7000 மாடல்லயே ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதாவது உங்களுக்கு இப்போ இந்த ஏசி மெக்கானிக்ல வீட்டுக்குள்ள வச்சு நீங்க அடிப்பாங்க, அங்க அதிக அதாவது உங்களுக்கு ஃபுல் ஷார்ப்பா வச்சு நீங்க அடிக்கிற, ஏன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் தேவைப்படும். பட் ஆனா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம தேவைப்படும். சோ அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குறைச்சிக்கலாம், ஷார்ப்பா வேணும், ப்ரெஷர் கம்மியா வேணும். சோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா எல்லா மிஷின்லயுமே இந்த மாதிரி கன்னு கொடுக்கல, கன்னு நீங்க ப்ரெஷர் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். பட் ஆனா ஃபுல் ஷார்ப்ல வர ப்ரெஷர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக இந்த 2 மாடல் மேக்ஸிமம் கமர்ஷியல் மாடலா நாங்களே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ப்ரெஷர், ஏன்னா அதெல்லாம் ஒரு 200 பார் 250 பார் 300 பார் போற பட்சத்துல ஒரு சில இடத்துல ப்ரெஷர் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன கேட்டீங்கன்னா குறைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 8000 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட EFS 9K சொல்லிட்டு இந்த ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளே இதுல நீங்க ப்ரெஷர் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த மாடலும் உங்களுக்கு ப்ரெஷர் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த 2 மாடல் உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்டோட கொடுத்துட்டு இருக்கு. இதுலயும் ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு 8000 கொடுத்துட்டு இருக்கு, இது 8500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஒரு டிராக்டர் இதெல்லாம் ஃபுல்லா வாஷ் பண்ண ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஃபுல்லா யூஸ் பண்ணும், கொஞ்சம் ப்ரெஷர் நல்லா ஹெவியா வேணும், மோட்டர் ரன்னிங் டைம் ஹெவியா வேணும். சோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 9000 ரேஞ்சில் இந்த மாடல் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல ஆல்ரெடி நான் சொன்னபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவர் எல்லாம் வால் வாஷ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டர்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கன் பெரிய மெஷின் ஃபுல்லா மெஷினே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கையில உங்களால தூக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 வாட்ஸ்ல கிட்டத்தட்ட 165 பார் பிரஷர்ல ஒரு 3-4 ஹவர் யூஸ் பண்ணா கூட ஒண்ணுமே ஆகாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு 10500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாடல்ல பிளஸ் அந்த யூஸ் பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் போட்டு இதுல உங்களுக்கு 4 டிப் நாசல், அதாவது உங்களுக்கு டோர் ஸ்டெப் போய் வீடியோட போய் வாட்டர் வாஷ் மாதிரி பண்றாங்க இல்லீங்களா, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ற மாதிரி ஃபுல்லா எஃபெக்டிவ் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் 12000 ரேஞ்சில் ஆல்ரெடி 14 ரூபாய் கிட்ட கொடுத்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் 12000 உங்களுக்கு அக்சசரிஸ் லெஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு தேவையான என்ன அக்சசரிஸ் வேணும் அதை மட்டும் கொடுத்து ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்டர் நாசல் தனியா செப்பரேட்டா வந்துரும். ரோட்டர் நாசல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர் எல்லாம் வாஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஷ் வச்சு வாஷ் பண்ணாங்க, அந்த மாதிரி பிரஷ் தேவை. இதுல இருந்து வர பிரஷர் கிரியேட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சொல்லிட்டு அடிக்கும். ஓகே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கிடைக்கும். சோ அங்க டயர் கிளீனிங்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரோட்டர் நாசல் வந்து எல்லாமே ஃபுல்லா போட்டு பிளஸ் அது இல்லாம 4 கலர் நாசல், அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு வைடுக்கும் ஷார்ப்புக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0, 15, 25, 40 இந்த மாதிரி 4 கலர் நாசல்ஸ் எல்லாமே ஃபுல்லா போட்டு இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் சர்வீஸ் ஸ்டேஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீங்க டோர் ஸ்டெப் போய் வீட்டுக்கு போய் வாட்டர் வாஷ் பண்றாங்க இல்லீங்களா, சோ அவங்களுக்கு நல்லா ஹெவியா வேணும்னால இந்த மாதிரி 12000 கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு தாண்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ட்ராலி டைப் 2-3 மாடல் இருக்கு, எல்லாமே ஃபுல்லா அணிவகுப்பா காமிக்கிறேன் பார்க்கலாம். சார் இப்ப இண்டஸ்ட்ரிலாம் ஒர்க் பண்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இல்லையா, ஆமா அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி சார் இண்டஸ்ட்ரிங்கிற தாண்டிங்க இப்ப நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் இருப்பாங்க, மிஷினை தூக்கி வச்சு எல்லாம் யூஸ் பண்றது சிரமமா ஃபீல் பண்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ராலி டைப் மிஷின் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 150 பார் பிரஷர், இது 165 பார் பிரஷர். இந்த ட்ராலி, அதாவது உங்களுக்கு ஒரு JCB இந்த மாதிரி வாஷ் பண்றவங்க மாதிரி எங்க மிஷினை தூக்கிட்டு போகாம இந்த மாதிரி ட்ராலியை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு 150 பார் பிரஷர், இது 165 பார் பிரஷர். இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஹெவி மிஷின், இதெல்லாம் 3 HP மிஷினுங்க, தூக்க முடியாது இந்த அளவுக்கு ஃபுல் வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வாடகை ரெண்டல் மாதிரி விடுறாங்க இல்லைங்களா, ரெண்டல் மாதிரி விடுறவங்க கூட இந்த மாதிரி மிஷின் வாங்கி ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராலி டைப்ல ஃபுல்லா ஒரு 3 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100, 150, 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோழி பண்ண அந்த மாதிரி மாட்டு பண்ணலாம் ஆல்ரெடி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 17000 வரும். இந்த மாதிரி மிஷின் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் கன்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா இந்த மாதிரி பெரிய கன்னா வந்துரும். இந்த மாதிரி பெரிய கன்னு போட்டு ஃபுல்லா வந்துரும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17000 ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுலயே வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு 24000 பாத்தீங்கன்னா இதுவும் ஃபுல் ஹெவி, இதுவும் உங்களுக்கு ரெண்டல் ஆப்ஷன்ல ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 வண்டி இந்த மாதிரி ஃபுல்லா வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணணும், சும்மா 2 வீலர் மட்டும் இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மினி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பெரிய பெரிய பண்ணைகளை ஃபுல்லா யூஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 hours 6 hours கூட ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 HPக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பெட் டைப்ல வந்துருங்க. இந்த மாதிரி மிஷின் கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களுக்கு இந்த 2 மிஷின் பார்த்தா இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுவுமே ஃபுல்லா வாடகைக்கு யூஸ் பண்றவங்க ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாடகைக்கு முறை கொண்டு ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 HP கிட்ட ஃபுல்லா வருங்க. இதெல்லாம் பார்த்தா இது எடுக்கிறப்ப 28 ரூபா வரும், இதெல்லாம் ஒரு 25 ரூபா வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா பிராஸ்ல ஆனது, ஃபுல்லா பிராஸாவே இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்னீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP இருக்கு. இதுலயே 3.1 HP செப்பரேட்டா இருக்கு. உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஆன் ஆஃப் சுவிட்சோட கொடுக்கும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஒரு 33 ரூபா 34 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்டர் போட்டு ஆன் ஆஃப் ஸ்டார்டர் சுவிட்சோட போட்டு 37 ரூபா மாடல்ல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். 3.1 HP ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காப்பர்ல ஃபுல்லா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூல் வேன்
இந்த மாதிரி ஒரு காலேஜ் வேன் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வேன் ஃபுல்லா வச்சிருக்கவங்களுக்கு, இல்ல ஒரு ஸ்டாப் பஸ் மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு, இல்ல ஒரு சின்ன மினி கம்பெனி மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு, ஒரு ஸ்வீட் ஸ்டால் இந்த மாதிரி ஃபுல்லா வச்சிருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூ வாஷ் பண்ணணும். ஒரு ஸ்கிரீன் பிரிண்டிங் யூனிட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறவங்க இது ஒரு 3 HP மிஷினுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 hour 7 hour கூட ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கண்ணெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய கண்ணு 10 மீட்டர் ஹைட்ராலிக். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹோஸ்ல அந்த மாதிரி ஹெவி ஹோஸா வந்துருங்க. ஹைட்ராலிக் ஹோஸ்ல உங்களுக்கு ஸ்டீல் பிளேட்ல உங்களுக்கு டபுள் பிளேட்டிங் ஹோஸ் வந்துரும். உள்ள வந்து ஹோஸ் பிளேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பிளேட்டிங் 2 பிளேட்டிங்கோட வந்துரும், டபுள் பிளேட்டிங்கோட வந்துரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 40,000 ரேஞ்சில ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தமிழ்நாடு ஃபுல்லா வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் 4 HP சிங்கிள் ஃபேஸ்ல 4 HP. ஸோ இது வரைக்கும் வர எல்லாமே மிஷின் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதே 4 HP இதுலயே உங்களுக்கு 5 HP வேணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40-50 லாரி கண்டினியூ வாஷ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 100-200 டூ வீலர் எல்லாம் ஃபுல்லா வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகட்டும். தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய ஸ்பின்னிங் எல்லாம் ஃபுல்லா கிரிட் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்காக ஃபுல்லா கொடுத்தாங்க. அந்த பஞ்சு போய் ஃபுல்லா அடைச்சு தண்ணி வச்சு ஃபுல்லா வாஷ் பண்ணாதான் வாஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 200 பார் பிரஷருக்கு மேல இருந்தா தான் அது உள்ள ஃபுல்லா கிளீனே ஆகும். இதுல உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்ல 4 HP கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயே உங்களுக்கு 5 HP மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 51,000 ரேஞ்சில் வரல ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. 5 HP போனப்போ 55,000 ரேஞ்சில் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் 5 HP சிங்கிள் ஃபேஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஆல்ரெடி நான் சொன்னபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட் வாஷ் பண்றதுல இருந்து கப்பல் மாதிரி ஏரியா ஃபுல்லா கிளீன் பண்றதுல இருந்து பழைய காலத்து கோயில் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 300 பாருக்கு மேல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP 3 ஃபேஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சேம் இதே ஸ்டைல்ல 5 HP 3 ஃபேஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கொயர் டைப் இதெல்லாம் ஃபுல்லா ஜென்ரேட்டர் மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வேணும். ஃபுல்லா வீல் வச்சு தான் ஃபுல்லா போடணும். தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட 2-3 பேர் மினிமம் ஒரு 3 பேர் இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு மூவ் பண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர்ல இருந்து பம்ப்ல இருந்து ஃபுல்லா எல்லாமே டோட்டல் மிஷின் ஒரு 85-90 கிலோ கிட்ட வெயிட் வரும். இதுல உங்களுக்கு 7 HP இருக்கு பிளஸ் 10 HP இருக்கு. 7 HP போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 82 ரூபாய் கிட்ட வரும். அது 10 HP போறப்போ 1,03,000 ரேஞ்சில ஃபுல்லா வருங்க. சோ இப்போ ஃபுல் டீடைல் எல்லாமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ பைக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணனும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணனும், பிரஷர் அத பாரு பிரஷர்ங்கற எந்த பிரஷர் வருதுங்கிறது லைவா ஃபுல்லா காமிக்கல. இப்ப வீட்டுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா ஃபுல்லா டொமஸ்டிக் மாடல் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றோம். அதுலயே ஃபுல்லா அட்வான்ஸ் டைப்பா ஃபுல்லா கொடுத்துருக்கோம், ஹெவியா கொடுத்துருக்கோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. டொமஸ்டிக் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு EF S7 சொல்லிட்டு மாடல். அது உங்களுக்கு இன்னைக்கு மாடல் உங்களுக்கு 6,950 கொடுத்துட்டு இருக்கு. அது 1 இயர் வாரண்டி ஃபுல் பிரஷரோட ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படிங்கிற ஃபுல்லா லைவா காமிக்கும். சோ நம்மளுடைய யூரோஃபைனோட EF S7 அதாவது உங்களுக்கு நார்மலா ரொம்ப வருஷங்களா உங்களுக்கு EF S6 கொடுத்துட்டு இருந்தோம் டொமஸ்டிக் மாடல். அதுலயே உங்களுக்கு ஹெவி பண்ணி பாத்தீங்கன்னா 150 பார் பிரஷர்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி EF S7 உங்களுக்கு லைவா டெமோ காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதான் உங்களுக்கு செட் பண்ணிருக்க நார்மல் ஆர்டினரி பிளக் தான் சார். ஒரு 3 to 4 மீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கார்டு ஒயர் வந்துரும். நார்மல் பிளக்ல போட்டுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இந்த மாதிரி ட்ரம்ல போட்டாலும் அதுவே ஸ்டக் பண்ணி உறிஞ்சுக்கும். தேவைங்கிறது அதுவே ஃபுல்லா உறிஞ்சுக்கும். டாப் இருந்தாலும் டாப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துறோம். அவுட்டர் டோஸ் பாருங்க 7 மீட்டர் ஹைட்ராலிக் ஹோஸ் ஸ்டீல் பிளேடர் ஹோஸ் கொடுத்துருக்கோம். சோ இதுல மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல பிளக் போட்டு இதுல ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல மெயின் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹை பிரஷர் வாஷர் பொறுத்தவரை கன்னை பிரஸ் பண்ணா மிஷின் ஆன் ஆகும். கன்னை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். டோட்டல் மிஷினே ஆஃப் ஆயிடும். இப்ப பாருங்க மிஷின் ரன் ஆகுதுங்களா, இப்ப விட்டு ஆஃப் ஆயிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 7 மீட்டர் ஹைட்ராலிக் ஹோஸ் கொடுத்துருக்கோம், கன்னு கொடுத்துருக்கோம். அந்த கன்னுல உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அதாவது கன்னு பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னாலும் எக்ஸ்டென்ஷன் ராட் வேணாலும் தனியா கழட்டிட்டு போட்டுக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோம் கேன் செப்பரேட்டா கொடுத்துரு. அந்த மாதிரி ஃபோம் கேன் ஃப்ரண்ட்ல மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே ஃபுல்லா லைவ் எப்படிங்கிற ஃபுல்லா நம்மளுடைய புல்லட் இருக்கு வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் பாருங்க பிரஸ் பண்ணா 25 அடி வரைக்கும் தண்ணி த்ரோ போகும். தண்ணி த்ரோ போகும். சோ அதாவது உங்களுக்கு மேல ஹைட்டான அந்த மாதிரி சோலார் பேனல்லாம் வீடுல போட்டுருப்போம், கம்பெனிஸ் எல்லாம் போட்டுருப்போம். இந்த மாதிரி சோலார் பேனல் ஒரு 30-40 பேனல் கிளீன் பண்ணா கூட இந்த மாதிரி இந்த மாடல் வச்சு நீங்க ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேனல் ஒரு பேனல்ல இருந்து ஒரு 30 பேனல் வாஷ் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து மேல போனாலும் அடுத்த மாடல் போய்க்கலாம். பாருங்க சும்மா சிம்பிள் பாருங்க. உங்களுக்கு கன்னை பிரஸ் பண்றப்ப உங்களுக்கு அப்படியே இந்த நாசல் பாருங்க ரொட்டேட் பண்ண உங்களுக்கு அப்படியே வைட் ஆகும். ஆமா வைட் ஆகும், அகலமா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வீலுக்கு, ட்ரம்முக்கு, டிஸ்க்கு, கிளாஸுக்கு இதெல்லாம் எப்படி வேணுங்கறத நீங்க இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க அதிகப்படியான கரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் ஷார்ப் வச்சுக்கலாம். ஃபுல் பிரஷர் இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 பார் பிரஷர் சொல்றோம் இல்லைங்களா. இதுல 150 பார் பிரஷர்ங்கிறது அந்த பிரஷர் கேஜ்ல உங்களுக்கு செப்பரேட்டா தெரியும். பாத்துக்கலாம். இப்ப பாருங்க இதுல பிரஷர் எப்படி அடிச்சு காமிக்கிறோம். சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் பிரஷரா உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வண்டி ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை வாஷ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா அடிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த மேல பெரிய பெரிய மண்ணு டஸ்ட் எல்லாமே ஃபுல்லா அப்படியே கீழே விழுந்துரும். ஃபுல்லா வாஷ் பண்ணிடலாம். சோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு பிடிச்சிக்கிட்டா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 வீலர் வாஷ் பண்றது ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாவே ஃபுல்லா அது ஒரு 2 வீலரை வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பிடிச்சிங்கன்னா தெரியும். உங்களுக்கு அப்படியே எடுத்து உங்களுக்கு பின்னால அந்த கையை நம்ம ஃபுல்லா எடுத்து பின்னால தரலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் 150 பார்ங்கிறது ரியலான பிரஷரா வரும். வைட்ல வச்சுக்கோங்க. வைட்ல வச்சுக்கிட்டு இந்த ஃபோம் கேன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட் இருக்கு இல்லைங்களா, இதோட உங்களுக்கு கொஞ்சமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமா உங்களுக்கு ஃபோம் லிக்விட் போட்டுட்டு மீதி ஃபோம் நம்ம கிட்ட கூட கிடைக்குது வாங்கிக்கலாம். இந்த மீதி எல்லாம் ஃபுல்லா தண்ணி கலந்துருக்கும். அப்படியே நீங்க ஃப்ரண்ட்ல மாட்டி விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு அப்படியே ஃபோம் வர ஆரம்பிச்சிடும். இதுல நீங்க ஃபோம் குறைக்கலாம், கூட்டிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்றது வேரியபிள் அட்ஜஸ்ட் பண்ண குறையும் கூடும். இது பெருசா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது பாருங்க. சும்மா கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இவ்வளவுதான் யூஸ் ஆயிருக்கு. போட்டு விட்டா ஃபுல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோம் வந்துடுது.
போட்டு முடிச்சு என்ன பண்றோம்னாக்க ஓகே சும்மா நீங்க ஊறணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. சும்மா ஒரு கிளாத் மட்டும் வச்சு லைட்டா நீங்க ஒரு தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் அதெல்லாம் டெமாலிஷ் ஆயிடும். இப்போ இந்த அளவுக்கு 2 வீலர் ஃபுல்லா வாஷ் பண்ணி முடிச்சு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அதாவது உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபுல்லா எந்த போய் வந்தா எப்படி எந்த அளவுக்கு நம்ம Neat and clean நீட்டா ஆ கிடைக்குமோ இருக்குமோ, அந்த அந்த அளவுக்கு மாதிரி உங்களுக்கு நம்ம வீட்லயே நம்மளே ஃபுல்லா ரொம்ப தெளிவா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துலயே சர்வீஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஆமாங்க, அதாவது உங்களுக்கு 10 நிமிஷம் நம்ம துடைக்கிறது தேய்க்கிறது ஃபுல்லா புளிஞ்சு எடுக்கிற அந்த மாதிரி டைமிங் இருக்கும் போது மெஷின்ல இருந்து வேலை செய்யக்கூடிய டைம் அதிகபட்சம் ஒரு 5 to 6 நிமிஷம் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு இது தேவை டைமிங் இருக்காது. ட்ரை வாஷ் வித் ஃபோம் வாஷ் இது எல்லாமே ஃபுல்லா பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்கும். இப்போ இந்த அளவு உங்களுக்கு இது 1.5 HP ல இருந்து அப் டு 10 HP வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஆல்ரெடி நம்ம மாடல்ஸ் எல்லாமே ஃபுல்லா சொல்லியிருப்போம், பார்த்துருக்கலாம். இப்போ எந்த மாடல் வேணுங்கிறது நீங்க சூஸ் பண்ண நீங்க கால் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு தெளிவான டீடைல் கிடைக்கும். டேரக்டா விசிட் பண்றவங்க டேரக்டா பை பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வர முடியாதவங்க பேமெண்ட் கட்டினா உங்களுக்கு கொரியர் அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம். சார் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி காமிச்சிட்டீங்க. இப்போ இந்த மிஷினுக்குலாம் வாரண்டி எப்படி கொடுக்குறீங்க, கேரண்டி எப்படி கொடுக்குறீங்க, என்னென்ன ரேட்ல கொடுக்குறீங்க சார்? கமர்ஷியல் வேரியன்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் 6 month வாரண்டி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஏன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸர் ஆஃப் யூஸ் உங்களுக்கு ப்ராப்பரா அவங்கள மெயின்டைன் பண்ண ஒன்று. டொமஸ்டிக் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year சர்வீஸ் வாரண்டி ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காங்க. 1 year இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேலம் அல்லது ஈரோடு டேரக்டாக நேரில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னாக்கா 1 or 2 days ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் வெளியூர்ல இருக்கிறப்ப ஆல்ரெடி இப்போ நம்ம மிஷின் உங்களுக்கு அனுப்புறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்ல MSS KP அந்த மாதிரி அதிகமாக அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்து ரெடி பண்ணி ரிட்டன் அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம சேலத்தில் இருக்கிறவங்க சேலத்தில் அதாவது நியர்பை உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தூர் நியர்பை ஏரியாலாம் ஃபுல்லாக இருக்கும். டேரக்டா நீங்க விசிட் பண்ணி செக் பண்ணி என்ன மாடலுங்கிற ப்ரெஷர் செக் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கான்டாக்ட் பண்ணி பேசினாங்கன்னா டீடைல் எல்லாமே தெளிவாக ஃபுல்லாக வீடியோ கிளிப்பிங்ஸோட கொடுத்துருவோம். ஸோ ஓகேனாக்க பேமெண்ட் கட்டி கொடுத்துட்டாங்கனாக்க ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டொமஸ்டிக் மாடல் மட்டும். கமர்ஷியலுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னா அதெல்லாம் ஃபுல்லாக வெயிட் ஃபுல்லாக இதாக வரும். அது உங்களுக்கு கொரியர்ல போட்டு போட முடியாது, டிரான்ஸ்போர்ட்ல போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்னன்னு பார்த்தா 2 pay ஆப்ஷன்ல போட்டு கொடுத்துருவோம். ஸோ அவங்க உங்களுக்கு வீட்டில் எடுத்துக்கலாம். பார்சல் ஆஃபீஸில் போய் பே பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் பார்சலுக்கு மட்டும் நம்ம மினிமம் பே பண்ணி எடுத்துக்கலாம். டொமஸ்டிக் மாடல ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க. வீடியோல நீங்க ஏதாவது ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல உங்க கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.